ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டி மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இதில் வந்து டி மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. டி மெத்தட் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம டி மெத்தட் வந்து சால்வ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபார்முலா மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து நம்ம டி மெத்தடும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணி பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே -3. 2 × -3 வந்து -6. கீழே வந்து 5 வரணும். அதாவது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும். இங்கே மேலே மைனஸ் இருக்கனால ரெண்டு நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 5 வரணும். அப்போ எது வரும்? 1ஐயும் 6ஐயும் போடலாமா? 1ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6, 6லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 5 வருது. ஓகே, இப்போ மேலே மைனஸ் இருக்கனால ஏதோ ஒரு சைடு மைனஸ் வரும், ஒரு சைடு ப்ளஸ் வரும். அது எந்த சைடு ப்ளஸ் வரும், எந்த சைடு மைனஸ் வரும்? கீழே ப்ளஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, சின்ன நம்பருக்கு மைனஸ். இங்கே 2 இருக்கனால /2, இங்கேயும் /2. நம்ம இதை கேன்சல் பண்ண முடியாது, இதை கேன்சல் பண்ணால் 3. அப்போ நமக்கு சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்? 2x - 1 2x - 1 இன்ட்டு இங்கே கீழே 1 இருக்குது. ஸோ எக்ஸ் மட்டும் போட்டால் போதும். x + 3 = 0. அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 2x - 1 = 0. அப்போ x = -1 அங்கே போகிறப்போ +1, 2 அங்கே போகிறப்போ /2. அடுத்தது x + 3 = 0ன்னு போட்டோன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கும்? -3ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு சொல்யூஷன் நம்ம டி மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இதே இது ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா நமக்கு தெரியணும். x = குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னது? x = -b ± square root of b square - 4ac by 2a. very important method formula. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருங்க. -b ± square root of b square - 4ac divided by 2a. இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்குது? 2x² + 5x - 3 = 0. 2x² + 5x -3 = 0. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னது? ax² + bx + c = 0. அப்போ இந்த இடத்துல ஏல என்ன இருக்குது? ஏனா 2, bங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5, cங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். சிங்கிறது -3ன்னு இருக்கா? சைனை மிஸ் பண்ணிடக்கூடாது. சைனை மிஸ் பண்ணாமல் போடுங்க. -3 வெறும் 3 போட்டுறாதீங்க. இங்கே அப்போ -3 இருக்குது. ஸோ -3 போடணும். இப்போ x = ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? -bக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 5 ± square root of b square 5² - 4 into aங்கிறது 2, cங்கிறது -3 by 2 into aங்கிறது 2. ஃபார்முலா போட்டாச்சு. ஃபார்முலா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. -5 ± square root of 5² என்னவாகும்? 25 மைனஸ் இந்த மைனஸும் இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ ப்ளஸ் ஆயிரும். 4 2s are 8, 8 3s are 20, 24, 2 2s are 4. So is equal to -5 ± 25 + 24 என்னவாகும்? 949 by 4. That is equal to -5 ± square root of 49 என்னது? 7. square root of 49ங்கிறது 7 by 4. ஓகே, இப்போது இந்த 4 வந்து இப்போ ரெண்டு நம்பர்லேயும் காமன் ஏதாவது இருந்தால் வெளியில் எடுத்துக்கிட்டு அந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும்னா டிவைட் பண்ணலாம். இதில் வந்து எதுவுமே டிவைட் ஆகாது. 4ஆல் எதுவுமே டிவைட் ஆகாது. ஸோ தனித்தனியாக எழுதிக்கலாமா? is equal to -5 + 7 by 4, -5 -7 by 4ன்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் ஆர் மைனஸ் தானே? ஸோ ப்ளஸில் ஒரு வேல்யூ, மைனஸில் ஒரு வேல்யூ. -5 + 7ங்கிறது 7லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 2 by 4, -5 -7 ரெண்டும் சேம் சைன். அப்போ ஆட் பண்ணி அதே சைன் போடணும். -12 by 4. இது கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 2 is 2, 2 2s are 4. இங்கே 1 4 is 4, 3. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 1/2, -3. இதுதான் எக்ஸோட சொல்யூஷன்ஸ்.
ஓகேவா எக்ஸ் இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரெண்டு சொல்யூஷன் இருக்கணும் 1/2 -3 இப்போ பாருங்கள் டி மெத்தட் யூஸ் பண்ணியும் நமக்கு இதே வேல்யூஸ் தான் வந்திருக்கு 1/2 -3 ஸோ இதுலேயும் இதே வேல்யூஸ் தான் வந்திருக்கு கண்டிப்பாக ரெண்டும் ஒரே சொல்யூஷனாக தான் இருக்கணும் ஓகேவா புரிஞ்சுதா இப்போ ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறது ஓகேவா தேங்க்யூ